குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸும் சரி, வசதியும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் எல்லாமே சப்ஸ்டாண்டர்டாக இருக்குது. வேறு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்னால் அது பீப்புள் ப்ரிஃபர், ஏன்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், குட் டீச்சர்ஸு, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பில்டிங் அதெல்லாம் இருக்கிறதுனால அது சூஸ் பண்ணுறாங்க. ஒரு அரசாங்கம்ன்றது பார்த்தீங்கன்னா அடிப்படை சுகாதாரமும் குழந்தைகளுக்கான அந்த பள்ளி வளர்ச்சிக்கும் பண்ணணும். இதை பண்றாங்கன்னு பாக்குறீங்களா இல்லன்னு பாக்குறீங்க? கண்டிப்பா இல்ல. அப்படின்னா அந்த அரசாங்கத்துடைய அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய பசங்களெல்லாம் முதல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும். அதை விட்டுட்டு அவங்க பிரைவேட் ஸ்கூல்ல நல்லா பல லாங்குவேஜ் கத்துக்கிற ஸ்கூல்ல எல்லாம் போய் சேர்க்க சொல்லிட்டு அவங்க முன்னுதாரணமா இருக்க வேண்டியது மினிஸ்டர்ஸ். அது இல்லாம மற்றவங்கள்ட்ட எல்லாம் படிக்கிறது ராமாயணம், இருக்கிறது பெருமாள் கோயில், அதெல்லாம் எஜுகேஷன்லாம் இங்கே தான் படிக்கணும்னு சொல்றது. ஆனால் அவங்க பசங்களை மட்டும் வெளியில நல்ல ஸ்கூல்ல சேர்த்து பண்றது. அதுதான் காரணம். பாத்தீங்கன்னா பல பள்ளிகள் வந்து இடிந்த நிலையில இருக்கு, பல பள்ளிகள் கட்டின பள்ளியும் உடனே விழுந்துருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் போது அரசாங்க அதிகாரிகளே ஒரு 80 கோடி ரூபாய் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை கொடுத்ததா தகவல் வந்திருக்கு. நம்ம செய்தித்தாள்கள்ல பாக்குறோம். இதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அரசாங்கம் பணம் கொடுக்கறத போய் நீங்க அங்க இருக்க அதிகாரிகள் வந்து எப்படி டீச்சர்ஸே வந்து 80 கோடி ரூபாய் நன்கொடை வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி பாக்குறது? ரொம்ப அப்செட்டா இருக்கு. இது ரொம்ப இந்த கேள்வியே ரொம்ப தப்பாவே இருக்கு. என்ன இது நன்கொடை மூலமா வந்து சரி பண்ணணும் அப்படின்னா எப்படி அந்த ஆசிரியர்கள் வேலை செய்வாங்க? சரியா? கண்டிப்பா மாட்டாங்க. அரசாங்கம் இப்ப கவர்மெண்ட் ஜாப்னாலதான் மற்றவங்களே எல்லாருமே பிழைக்கிறது. அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு கவர்மெண்டே ஸ்பான்சர் பண்ணாம அது வந்து பிரைவேட்டை பிச்சை எடுக்கிறதுக்கு இதை காட்டில அந்த கவர்மெண்ட் இருக்கிறதுக்கே அவசியம் இல்லை. இட்ஸ் ஷேம் ஆன் தேர் ஃபேஸ். அவ்வளவுதான். மூஞ்சில படுத்துன்னு மல்லாக்கா துப்பினா நம்ம மூஞ்சிலே விழுற மாதிரி தான். அவங்களுக்கு வக்கு இல்லை, பிச்சை எடுக்கிறாங்க. அதனாலதான் கோயில் உண்டியில் இருக்க காசெல்லாம் கூட எடுத்துன்னு வந்து இதுக்கு தான் பண்றாங்களே தவிர எல்லாமே அப்படிதான். எல்லாம் மிஸ்மேனேஜ்மெண்ட் அண்ட் மால் பிராக்டிஸ். தமிழ்நாடு முழுவதும் 207 ஸ்கூல்ல மூடிருக்காங்க சார். அதுக்கு காரணம் என்ன சொல்லிருக்காருன்னா அந்த வயசு குழந்தைங்க வந்து அந்த இடத்துல பிறக்கிறது விகிதம் கம்மியா இருக்குன்னு சொல்லிருக்காரு. நீங்க எப்படி பாருங்க, சரியான பதில் நினைக்கிறீங்களா அமைச்சர் சொன்னது? 100க்கு 100 பொய்யான பதில். அந்த ஏரியால பிரைவேட் ஸ்கூல் மாத்திரம் நிறைய அது மட்டும் நல்ல விகிதம் இன்க்ரீஸ் ஆகுது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்னன்னா அது முதல்ல முறைப்படி கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைன்றது தான் அர்த்தம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லை, சரியான வாதியார்களும் இல்லை. அதுதான் உண்மை. முழு புஷ்டிக்காக சோத்துல மறைக்கிறாங்க. அவ்வளவு.